சுபாஷ் சந்திர போஸ் மிகவும் புரட்சிகரமான சுதந்திர போராட்ட வீரர். நேரிடையாக பிரிட்டிஷ் அரசிடம் மோதினால்தான் சுதந்திரம் கிடைக்கும் என்று நம்பிக்கை கொண்டவர். தேசிய படையை ஆரம்பித்தவர் அவரே சுபாஷ் சந்திர போஸ். இவர் பிறந்தது ஜனவரி 23, 1897. இவரது தந்தை வழக்கறிஞர் ஜானகிநாத் போஸ். சுபாஷ் கல்கத்தாவில் இருந்த பிராஸ்டென்ட் ஐரோப்பியா பள்ளியில் சேர்ந்தார். மிகவும் திறமையாக எல்லோராலும் கண்டு கொள்ளப்பட்டார். பள்ளி படிப்பு முடித்து சுபாஷ் ரவின்ஷா கல்லூரியில் சேர்ந்தார். அங்குதான் அவர் மனதில் தேசிய பற்று உருவானது. தன்னுடைய 15வது வயதில் விவேகானந்தரை பற்றி படித்தார். அது பின்னாளில் அவரில் பிரதிபலித்தது. விவேகானந்தர் அவருக்கு முன்மாதிரியாக இருந்தார். சுபாஷ் யோகா பயின்றார். ஆனாலும் தனக்குள் அமைதி உண்டாக தகுந்த குருவை தேடினார். அவர் தன் படித்த பல்கலைக்கழக மெட்ரிகுலேஷன் தேர்வில் 2வதாக நின்று பாராட்டு பெற்றார். பிறகு கல்கத்தாவில் பிரசிடென்சி கல்லூரியில் அப்போதும் குருவை தேடிக் கொண்டிருந்தார். அந்த கல்லூரியில் இந்திய மாணவர்கள் விஷயத்தில் பிரிட்டிஷார் பாகுபாட்டை காட்டிய விதம் சுபாஷுக்கு பிடிக்கவில்லை. சுபாஷின் தலைமையின் கீழ் இருந்த சில மாணவர்கள் கல்லூரி தலைவர் ஜேம்ஸிடம் புகார் செய்தார்கள். கல்லூரி தலைவர் அந்த விஷயத்தில் நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் போகவே மாணவர்கள் தொடர்ந்து 3 நாட்கள் போராட்டம் நடத்தினார்கள். பிறகு ஆசிரியர்கள் மன்னிப்பு கேட்டவுடன் போராட்டம் நின்றது. ஒரு நாள் அஸ்டின் என்ற ஆசிரியர் ஒரு மாணவனை அடிக்க அவன் திரும்பி அடித்துவிட்டான். அதற்கு காரணம் சுபாஷாகத்தான் இருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தின் பெயரில் அவரை கல்லூரியிலிருந்து நீக்கிவிட்டார்கள். சுபாஷ் தன் தாய் தந்தையுடன் கட்டாக் சென்றார். அங்கே அநேகமான பொது பணிகளில் ஈடுபட்டார். அங்கே அவரது பெயர் பொதுவாக பேசப்பட்டது. பிறகு சுபாஷ் ஸ்காட்டிஷ் சர்ச் கல்லூரியில் சேர்ந்தார். அங்கே இராணுவ பயிற்சியில் ஈடுபட்டார். அது அவருக்கு மிகவும் விருப்பமானதாக இருந்தது. அங்கு ஆசிரியர்களும் இவரது ஈடுபாட்டை விரும்பினார்கள். ஒரு சமயம் பேராசிரியர் அஸ்டின் இந்த கல்லூரிக்கு வந்தார். அங்கே சுபாஷை கண்டு ஆச்சரியப்பட்டார். இவரை பற்றி மற்ற ஆசிரியர்களிடம் விசாரித்து தெரிந்து கொண்டார். பிறகு சுபாஷ் ஊர்காவலர் கமாண்டிங் அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். சுபாஷ் தனது 22வது வயதில் கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் சட்டப்படிப்பை முடித்தார். அதன் பிறகு சிவில் சர்வீஸ் தேர்வும் எழுதினார். தேர்ச்சியும் பெற்றார். ஆனால் அந்த பதவியை ஒதுக்கிவிட்டார். அப்போதைக்கு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த காந்தியை சுபாஷ் சந்தித்தார். இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்தது. இருந்தாலும் காந்தி சுபாஷை கல்கத்தாவில் சித்தரஞ்சன் தாஸை சந்திக்கும்படி கூறினார். சித்தரஞ்சன் தாஸ் கல்கத்தாவில் மிக முக்கியமான ஒரு தலைவர். விரைவில் சுபாஷ் தாஸை சந்தித்தார். பிறகு சுபாஷ் நேஷனல் கல்லூரியின் பிரின்சிபலாக நியமிக்கப்பட்டார். அதன் பிறகு இவர் இருக்கும் இடத்தை தேடி கண்டுபிடித்து நிர்வாக துர்விநியோகம் என்ற புகாரின் பெயரில் கைது செய்யப்பட்டு 6 மாதம் சிறை சென்றார். மறுபக்கம் கல்கத்தாவில் தேஷ்பந்த் ஸ்வராஜ் கட்சியை தொடங்கினார். கல்கத்தா மாநகராட்சி தேர்தலில் 1924 வெற்றியும் பெற்றார்.
சித்தரஞ்சன் தாஸ் மேயராகவும் சுபாஷ் தலைமைச் செயலாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். சித்தரஞ்சன் தாஸ் மாநகராட்சி தொழிலாளர்கள் எல்லோருமே கதர் உடுத்த வேண்டும் என்றும் கதரை பற்றி மக்களுக்கு விளங்கும்படியும் செய்தார். ஒரு சமயம் கல்கத்தாவில் வெளிநாட்டைச் சேர்ந்த ஒருவர் கொல்லப்பட்டார். அதற்காக சுபாஷ் கைது செய்யப்பட்டார். சிறையில் சுபாஷின் உடல்நிலை பாதிக்கப்பட்டது. உடனே அவரது ஆதரவாளர்கள் உடனடியாக அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து போராடினார்கள். அதனால் அரசாங்கம் அவர் நாட்டை விட்டு செல்லும் பட்சத்தில் விடுதலை செய்வதாக அறிவித்தது. அதற்கு சுபாஷ் சம்மதிக்கவில்லை. சில நாட்கள் பிறகு சுபாஷ் விடுதலை செய்யப்பட்டார். அவர் ஓய்வெடுக்க டால் ஹவுஸை தேர்ந்தெடுத்தார். சுபாஷ் 1928 நேஷனல் காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டார். அங்கே அவர் கமாண்டிங் அதிகாரியாக இருந்தார். அவரது நடவடிக்கையின் மீது சந்தேகம் கொண்டு அவரையும் அவரது ஆட்களையும் அரசு கைது செய்தது. அப்போது 1931 மாநகராட்சி மேயராக சுபாஷ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதனால் மக்களின் கோரிக்கை பெயரில் அவர் விடுதலை செய்யப்பட்டு மேயர் பொறுப்பை ஏற்றார். மக்கள் மேடைகள் அமைத்து சுதந்திரத்திற்காக போராட்டம் நடத்த வேண்டும் என்று சுபாஷ் நினைத்தார். ஆனால் அரசாங்கம் அதற்கு அனுமதி அளிக்கவில்லை. ஆனாலும் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட காவலர்கள் அவர்களை அடித்து விரட்டினார்கள். போராட்டத்தில் காயப்பட்ட சுபாஷ் மருத்துவமனையில் குணமடைந்தார். அதன் பிறகு அவர் பல ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணமாகச் சென்று அங்கங்கே இந்திய சுதந்திர போராட்டம் பற்றி நீளமான பிரசங்கங்கள் செய்தார். சுபாஷ் ஐரோப்பியாவில் இருக்கும்போது அவரது தந்தை நோய்வாய்ப்பட்ட செய்தி கிடைத்தது. ஆனால் அவருக்கு நாடு திரும்ப அனுமதி இல்லை என்றாலும் முயற்சி செய்தார். தன் தாய் நாடு திரும்புவதற்குள் தந்தை காலமானதை அறிந்து மீண்டும் ஐரோப்பா திரும்பிச் சென்றார். 1938 சுபாஷ் காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் புரட்சிகரமான சிந்தனை கொண்டவராதலால் காந்தி போன்ற தலைவராய் இருக்க பிடிக்கவில்லை. 1939 இவர் மீண்டும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பிறகு இவரது புரட்சி சிந்தனைக்கும் காந்தியவாதத்திற்கும் பெருத்த பாகுபாடு இருப்பதை உணர்ந்தார். அதனால் கட்சியில் பூசல்களும் உண்டாகின. அதன் பிறகு சுபாஷ் ஃபார்வர்ட் பிளாக் என்ற தனி கட்சியை ஆரம்பித்தார். அதனால் சுபாஷ் கைது செய்யப்பட்டு சிறை சென்றார். அங்கே தன்னை விடுதலை செய்யும்படி உண்ணாவிரதம் மேற்கொண்டார். அத்துடன் ஆதரவாளர்களும் அரசாங்கத்தை நிர்பந்தப்படுத்தவே சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட சுபாஷ் வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டார். ஒரு சமயம் ஒரு இஸ்லாமிய இளைஞருடன் பேசி அவன் உதவியுடன் பிரிட்டிஷ் அரசின் பிடியிலிருந்து தப்பித்த சுபாஷ் காபூல் சென்று அங்கிருந்து மாஸ்கோ மற்றும் பெர்லினை சேர்ந்தார். அங்கே அவர் ஜெர்மனின் சர்வாதிகாரி ஹிட்லரை சந்தித்து இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக உதவி கேட்டார். ஆனால் விரைவிலேயே ஜெர்மனி இந்தியாவுக்கு வெகு தூரத்தில் இருப்பதால் தொடர்ந்து அதன் உதவியை பெறுவது இயலாது என்று உணர்ந்தார். உடனே ஜப்பானிடம் உதவி கேட்க முடிவு செய்தார்.